வணக்கம் ஃபுல் ஸ்டாக்கர்ஸ். போன வீடியோவில் ஸ்ட்ரிங் இன்டர்போலேஷன்னா என்ன, அது எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்துருந்தோம். இன்றைக்கி பைண்டிங் பார்ப்போம். நம்ம இன்டர்போலேஷனில் என்ன பார்த்தோம் அப்படின்னா, இந்த காம்பனண்ட்டில் ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணிவிட்டு இந்த வேரியபிளை டெம்ப்ளேட்டில் நமக்கு காமிக்கணும் அப்படின்னா டபுள் ஃப்ளவர் ப்ராக்கெட்குள்ளே நம்ம அந்த வேரியபிளை பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம். இப்போ வேரியபிளை பைண்ட் பண்ணணும்னா பேஜில் இப்படி தான் பைண்ட் பண்ணணுமா, டிஎஸ் வழியாக மட்டும் தான் பண்ணணுமா, இல்லை நம்ம ஹெச்டிஎம்எல்லேருந்தே பண்ணலாம். அதுக்கு ஒரு டிவ் கிரியேட் பண்ணியிருக்கேன். டிவ்வில் ஒரு இன்புட் டேக் வச்சுருக்கேன். அந்த இன்புட்டுக்கு ஒரு ஹேஷ் ஐடி கொடுத்துட்டேன். இந்த ஐடி டாட் வேல்யூன்னு கூட நான் வந்து இங்கே ஃப்ளவர் ப்ராக்கெட்டில் பைண்ட் பண்ணலாம். இப்போ இந்த கீ அப் எது கொடுத்துருக்கேன் அப்படின்னா, நம்ம டைப் பண்ணும்போது எனக்கு டைனமிக்காக அப்டேட் ஆகணும் அப்படின்னா ஒரு கீ அப் ஈவென்ட் ட்ரிகர் ஆகும். ஸோ பேஜ் வந்து ரெஃப்ரெஷ் ஆகும். நான் இப்போ சர்வரை ஸ்டார்ட் பண்ணினேன்னா இங்கே நான் வந்து டெஸ்ட்டுன்னு கொடுக்கும்போதே எனக்கு வந்து இங்கே ரெஃப்ரெஷ் ஆக ஆரம்பிக்குது பாருங்க. ஸோ இந்த மாதிரி பேஜில் இருக்கிற ஐடியை வச்சே நம்ம வந்து பைண்டிங் பண்ணிக்கலாம். இங்கே கற்போம் கற்பிப்போம் மீண்டும் சந்திப்போம்.